தீப்பெட்டி இந்த கையில் வச்சுக்கிட்டு தீக்குச்சி இந்த கையில் வச்சு பத்திக்க பத்திக்க பத்திக்கன்னா பத்திக்கிறோமா? உரசப்பட வேண்டும். பாட்டே தமிழ் சினிமாவில் வத்தி குச்சி வத்திக்காதுடா யாரும் வந்து உரசுற வரையிலே. என்ன பாடுங்க, பலிபீடத்தில் நின்று இப்படி பாடிக்கிறாரு அப்படின்னு இல்லை. ஒரு சில பாடல்களை நீங்களும் நானும் எப்படி உள்வாங்குகின்றோமோ அதை பொறுத்து இருக்கின்றது இல்லையா? ஆண்டவர் இயேசுவோடு அந்த தீப்பெட்டி ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு குச்சியாகிய நீங்களும் நானும் உரசுகின்ற பொழுது, நானும் அவரை தேடுகின்ற பொழுது மட்டுமே, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வாஞ்சையோடு தேடுகின்ற பொழுது மட்டுமே யாரை கண்டுகொள்ள முடியும்? ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். பதிலா அப்ப உள்ளது வந்தது மாதிரியே. ஏன்னா நிறைய பேர் நம்ம உள்ள வரும் பொழுது பல்வேறு எண்ணங்களோடு வருவோம் இல்லையா? சந்தோஷமா வந்தவங்க எத்தனை பேர்? வெரி குட். வருவோம் சந்தோஷமா. உண்மையிலே கோபத்தோடு வந்தவங்க எத்தனை பேர்? வருவோம், வந்திருக்கலாம். வேதனையோடு வந்தவங்க எத்தனை பேர்? எல்லாரும் இல்லையா? ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பல எண்ணங்கள் நுழைகின்ற பாடினது இல்லையோ? வெரி குட். இப்படி பல 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 எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு, கோபத்தோடு, வேதனையோடு, மகிழ்ச்சியோடு, இப்படி பல கோணங்கள்லேருந்து வர்றோம். எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்து வர்றீங்களா? இல்லை, பல வேறு பல வீதிகளில் இல்லையா? ஈவன் ஒரு சிலர் இந்த மதுரை வாயிலிருந்து கொண்டு வந்திருக்க மாட்டீங்க, வெளி பங்குகள்லேருந்து வந்திருப்பீங்க இல்லையா? அப்படி பல கோணங்களில் எல்லாரும் ஒரு இடத்தில் குழுமை இருக்கிறோம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? எங்கெங்கே வீடுகள் இருந்தாலும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், எவ்வளவு வீதி, எத்தனை வீதிகளில் இருந்தாலும் ஒரே அன்பியத்தில் இருந்து வந்திருக்கோமா? இல்லை, பல்வேறு அன்பியங்களில் இருந்து வந்திருக்கின்றோம், பல்வேறு வீதிகளில் இருந்து வந்திருக்கின்றோம், ஒரே பங்கில் இருந்து வந்திருக்கின்றோம், ஆனால் ஒரே இடத்தில் இருக்கின்றோம். அப்படி தானே? இன்னைக்கு இயேசுவினுடைய தலைமுறைகள் எத்தனை தலைமுறைகள் வாசிக்கப்பட்டது? 314 தலைமுறைகள் வாசிக்கப்பட்டது இல்லையா? 3 தலைமுறை பட்டியல்கள் வாசிக்கப்பட்டது. ஏதாவது ஒரு பேர் நமக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது பாதை, அப்படிலாம் கேட்கக்கூடாது பாதை இல்லையா? நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கவலைப்படாதீங்க. நான் அதை கேட்கறதுக்காக வரல. இருந்தாலும் கடைசியில் யார் பிறந்தது? இயேசு. இந்த தலைமுறை பட்டியல் இந்த உலகத்தில் எந்த தெய்வங்களுக்காவது இருக்குதா? இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, மனிதர்கள் மத்தியில் பிறந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, அதுவும் பெண்ணின் மத்தியில் இல்லையா? பெண்ணின் வழியாக பிறக்க வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம் இல்லையா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எசையா இறைவாக்கினர் ஒரு இளம் பெண்ணின் வழியாக ஆண்மகவு தோன்றும், அவரே இம்மானுவேல். அருமையான பேர் சொல்லிட்டார். அப்பயே பேர் சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பேரு சொல்லிட்டார். மீகா இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னாலும் அருமையான பெத்தேல் என்ற இடத்தில் இருந்து தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டார். 12 இறைவாக்கினர்கள் ஒரு சிறிய இறைவாக்கினர். அந்த சிறிய இறைவாக்கினர் ஒருவர் அருமையா சொல்றாரு, பெத்தேல் என்ற இடத்தில். இந்த பெத்தேல் என்ற இடம் முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். யாக்கோப்பு அப்படி வழி பயணத்துல ஒரு சின்ன கல்லை எடுத்து எதுக்கு தலைமாட்டில் வச்சுக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல யாக்கோப்பு யாருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாரு? யாருடைய பிரசன்னத்தை? இறைவனுடைய பிரசன்னத்தை. நிறைய விவிலியத்தை படிக்கணும் இல்லைங்களா? விவிலிய பின்னணியில் வரலாற்றினுடைய அடிப்படையில் படிக்கக்கூடாது. விவிலியத்தை எப்பயுமே படிக்கும் பொழுது எதோடு படிக்கணும்? விசுவாசத்தோடு படிக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தை யாருக்கிட்ட பேசும்? படிக்கிற என்னைகிட்ட பேசும். அதுக்காகத்தான் முதல் வாசகம் படிக்கும்போது எப்படி சொல்கிறோம்? இன்னைக்கு முதல் வாசகம் எங்கேருந்து படிக்கப்பட்டது? தொடக்க நூலிருந்து படிக்கிறோம். இதே முதல் வாசகம் புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு லெட்டர், ஒரு மடல்களிலிருந்து படிக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு கொரிந்தியர்னு எழுதுக்குங்க. கொரிந்தியர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? கொரிந்தியருக்கு எழுதிய முதல் எனது திருமுகம் இல்லையா? ஏன் அப்படி திருமுகம் அப்படின்ற அடையாளம் கொடுக்குறாங்கன்னா, நான் யாருடைய முகத்தை பார்க்குறேன்? திருவினுடைய முகம். யார் அந்த திரு? ஆண்டவருடைய திருமுகம்.
அப்ப நான் படிக்கின்ற பொழுது யாருடைய முகம் எனக்கு தெரிய வேண்டும்? ஆண்டவருடைய முகம் தெரிய வேண்டும். அதனால தான் அப்படி படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை எதெல்லாம் எதற்கு சொல்லுகின்றோம்? இப்படி எடுத்து நான் படிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த திருமுகம் எங்க தெரியணும்? என்னுடைய விவிலியத்தில், இல்லையா? அப்ப நான் படிக்கின்ற பொழுது எதோடு படிக்கணும்? விசுவாசத்தோடு படிக்கின்ற பொழுது அந்த தெய்வீக திருமுகம் எனக்கு கொடையாக கொடுக்கப்படும். அதனாலதான் நீங்க இறைவனுடைய வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை படித்தோம் என்றால், நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலனா கூட யார் உங்களுடைய வாய் வார்த்தையை உருவாக்குறது? தூய ஆவியானவர். நான் எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், என்ன கருத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாது குழம்பி போய் நிற்கின்ற அந்த வலுவற்ற நிலையில் கூட உங்களுடைய இதயத்தின் மூச்சை யார் ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றது? யாரு? சத்தமா? ஆண்டவர். நீங்க இப்ப எந்த எண்ணத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்தீர்கள், எந்த விண்ணப்பத்தோடு, எந்த கவலையோடு, எந்த கண்ணீரோடு, எந்த சந்தோஷத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நீங்க வருகின்ற பொழுது குருவாக இருக்கக்கூடிய நான் உங்களுடைய முகங்களை பார்க்க முடியும், ஆனால் அகங்களை பார்க்க முடியாது. ஆனால் அகத்தை பார்க்கக்கூடிய தெய்வம் யாரு? ஆண்டவர். அதனாலதான் நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்து விடலாம், உங்களுடைய முகத்தை நான் பார்த்து விடலாம். ஏன் நான் நிற்கின்ற பொசிஷன் அப்படி. நானும் உங்களை மாதிரி இப்படி திரும்பி இருந்தேன்னா என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய தெய்வீக முகத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இல்லையா? எதுக்கு இந்த ஆண்டை நாம் ஒவ்வொரு ஆண்டும் திரும்பி மீண்டும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? திருவருகை காலம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த வருஷம் கொண்டாடினோம்ல, அடுத்த வருஷத்தை ஏன் கொண்டாடணும், வேற விழா கொண்டாடலாமே அப்படின்னு பார்க்கிறோமா? இல்ல. நான் இறக்கும் வரையும் யாருடைய பிறப்பை? இயேசுவினுடைய பிறப்பை. நான் இறக்கும் வரையும் யாருடைய இறப்பை? இயேசுவினுடைய இறப்பை. நான் இறக்கும் வரையும் யாருடைய உயிர்ப்பை? இயேசுவினுடைய உயிர்ப்பை. அப்ப பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, இது மூன்றையும் தியானித்து ஒவ்வொரு ஆண்டும் கடப்பதற்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் உயிரை கொடுத்து இந்த இடத்தில் நிலைநிறுத்தி இருக்கின்றான் என்றால், அவருடைய பிறப்பை நான் கொண்டாடுகின்ற பொழுதெல்லாம் யாரை நினைவு கூறுகின்றேன்? யாரை? ஆண்டவரை நினைவு கூறுகின்றேன். இப்ப யாராவது பக்கத்தில் இருக்கிற இங்க மாதா சிறுபத்தையும் அந்தோனியார் சிறுபத்தையும் பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல. இப்ப எல்லாருடைய செவியும் எங்க இருக்கின்றது? இறைவனுடைய வார்த்தையில் இருக்கின்றது. அப்ப நீங்களும் நானும் குழுமி வருவது யாருடைய வார்த்தையை கேட்பதற்கு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அதனால்தான் வார்த்தையாகிய இறைவன் உரு எடுக்கின்றார், மனித உரு எடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கான சத்தமா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு வாய் திறந்து சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் கூட என்ன செய்வான்? ஓடிடும். எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்கன்னா இந்த இடத்துக்கு யாருக்கு இடமே இல்லை? சாத்தானுக்கு இடமே இல்லை. ஆனா வாயை கட்ட திறக்க மாட்டேன், கையை தூக்க மாட்டேன், கைதட்டி பாடிட மாட்டேன் அப்படின்னு நின்ற கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தெய்வீக கடமை முடிஞ்சிச்சு. என்னது? அவர் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, இல்லையா? நீங்களும் நானும் யாருடைய பேர்ல வந்தோம்? இன்னைக்கு எனக்காக வந்தீங்களா? இல்ல. உங்களுக்காக நான் வந்து நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களையும் என்னையும் இணைத்தது யாரு? இறைவன். என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய வாய் வார்த்தைகளையும் இணைத்து உங்களுக்கு செய்தியாக கொடுப்பவர் யாரு? இறைவன். அப்ப அந்த இறைவனை நீங்களும் நானும் இந்த நேரத்தில் போற்ற வந்திருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய வாய் திறந்து, என்னுடைய விசுவாசம் திறந்து, இல்லையா? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். யாரு பெற்ற பிள்ளையோ அவங்க பாடிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துடக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா நீங்களும் நானும் யாரை உணர்ந்து கொள்ள முடியாது? மனித அவதாரம் எடுத்த ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப மனித உருவிலே, மனிதர்கள் மத்தியிலே, மனிதரின் வழியாக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவருக்கு இத்தனை தலைமுறைகள், 314 தலைமுறைகளை அட்டவணையை கொடுத்து இதன் வழியாக இயேசு என்னும் மனிதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இதற்கு முன்னதாக, அதாவது புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம பார்க்கிறோம், இயேசு என்னும்
மனித உருவம் எடுத்து மனிதர்கள் மத்தியிலே மனிதத்தை மீட்பதற்காக பிறந்தவர் இயேசு என்பதை பார்க்கின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் இல்லையா? ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் வருவார் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் பயணிக்கிறோம். இப்ப கூட நீங்களும் நானும் இன்னும் அவர் வருவார், மீண்டும் அவர் வருவார், அவருடைய மாட்சிமிகு வருகையை நோக்கி தான் பயணிக்கின்றோம். யாராவது இயேசுவை பார்த்தீர்களா? நேர கண்கூட பார்த்தீர்களா? திருத்துதர்களை போற பார்த்தீர்களா? இயேசுவோடு வாழ்ந்தீர்களா? சொல்லுங்க. என்ன சன்னாய் பயணிக்கிறீங்க? இயேசுவோடு சமகாலத்தவர்களாக இல்லை ஆயினும் நான் யாரை நம்புகிறேன்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். நான் பார்க்கவில்லை, இருந்தாலும் இன்றும் நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்ம மட்டும் இல்ல, நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளும் நம்பி வாழ்ந்து கொண்டு பயணித்துப்பதற்காகவே. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த உலகம் அழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது. நீங்களும் நானும் செத்துறலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் இறப்பை சொல்லுங்க, இறப்பே இல்லை. அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கேட்டாங்க, ஆண்டவரே நீங்கள் யார் என்று எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். ஆனா பெண்ணா, கருப்பா, குட்டையா, நெட்டையா, இல்லையா, இல்ல மனிதனா, இல்ல செடியா, கொடியா, மிருகமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவரை கூறிய அருமையான வார்த்தை, விடுதலை பயணம் நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வார்த்தை இருக்கின்றது. இருக்கின்றவராக இருக்கின்ற தெய்வம் நானே. முடிஞ்சிச்சு. இருக்கின்றவராக இருக்கின்ற தெய்வம் நானே. 3:14 சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப இருக்கின்றவராக இருக்கின்ற தெய்வம் என்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அப்ப நீங்களும் நானும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாஜிக்கா ஒரு வார்த்தை பயன்படுத்துவார், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில், யாருடைய நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் குழுமி இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே பாதி நீங்க தான் பேசணும், நான் தான் பாதி பேசுவேன், நீங்க பாதி பேசணும். இறை வார்த்தை என்பது சாமியார்ட்ட மட்டும் இல்லை. இன்னமும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இறை வார்த்தை என்பது இருபுறமும் உரசப்பட வேண்டும் இல்லையா? தீப்பெட்டி இந்த கையில வச்சுக்கிட்டு தீக்குச்சி இந்த கையில வச்சு பத்திக்க என்ன பத்திக்கிறோமா? உரசப்பட வேண்டும். உரசுனா எது? தீப்பெட்டி பத்திக்கிறோமா? எது? பாட்டை தமிழ் சினிமாவில் வத்திக்குச்சி வத்திக்காதுடா யாரும் வந்து உரசுற வரையிலே, இல்லையா? ஒரு சில பாடல்கள் அப்படி நம்ம ஆன்மீகத்திற்கு எடுத்து பாருங்க. என்ன ஃபாதர் பலிபீடத்தில் நின்று இப்படி பாடிக்கிறாரு அப்படின்னு இல்லை. ஒரு சில பாடல்களை நீங்களும் நானும் எப்படி உள்வாங்குகின்றோமோ அதை பொறுத்து இருக்கின்றது இல்லையா? ஆண்டவர் இயேசுவோடு அந்த தீப்பெட்டி ஆகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு குச்சியாகிய நீங்களும் நானும் உரசுகின்ற பொழுது மட்டுமே, நீங்களும் நானும் அவரை தேடுகின்ற பொழுது மட்டுமே, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வாஞ்சையோடு தேடுகின்ற பொழுது மட்டுமே யாரை கண்டுகொள்ள முடியும்? ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். பேதுரு, இயேசு இறந்த பிறகு பேதுரு நற்செய்தியை அறிவிப்பதற்காக சென்று நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது தூய ஆவியினுடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்ப நீங்களும் நானும் வார்த்தையை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது தூய ஆவி எந்த வார்த்தையை எனக்கு கொடுக்கணுமோ அதை நிச்சயம் கொடுப்பார். 1000 வார்த்தைகள் பேசலாம் இல்லையா? 1000 வார்த்தைகள் விவிலியத்தில் இருந்து படிச்சிருக்கலாம், பாடல்கள் இருந்து கேட்டிருக்கலாம், மற்ற மன்றாட்டுகளில் இருந்து கேட்டிருக்கலாம். இருந்தாலும் எனக்கென்றே ஒரு வார்த்தையை இறைவன் உரித்தாக்குவார். எத்தனை புனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். இன்னைக்கு எல்லாரும் கோவாவுக்கு ஓடுறோம். யார் அவர் கோவாவில் இருக்கிறவர்? யாரு? செவேரியார். அவருடைய வாழ்க்கையை தடம் புரட்டியது கூட ஒரே ஒரு வார்த்தை, முழு விவிலியமும் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை, அவருக்கென்றே வைக்கப்பட்ட வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை? மத்தேயு 16:26 என்ன சொல்லப்படுகின்றது? உலகெங்கும் சென்று சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து நான் வாழுகின்றேன் என்றால் எனக்கு பயனொன்றும் இல்லை. என்னை இழந்து நான் வாழுகின்றேன் என்றால் பயனொன்றும் இல்லை. என் கடவுளை மறந்து நான் வாழுகின்றேன் என்றால் பயனொன்றும் இல்லை. என் ஆண்டவரை தேடாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் பயனொன்றும் இல்லை. நான் வாழ்வது வீண் வீண் வீண், முற்றிலும் வீண். சபையுரையாளர் அதைத்தான் சொல்லுகின்றார். என் ஆண்டவரை என் வாழ்நாளில் தேடவில்லை என்றால் நான் வாழ்வது வீண். ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ,
எப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்கின்றாரோ அவருக்கான நேரத்தை நான் அவருக்கென்று கடன் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தின் சொத்து. அந்த சொத்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 3:8 என்ன சொல்றாரு தெரியலைங்களா? பைபிள் கொண்டு வர்றதில்ல, கொண்டு வரணும். பைபிள் எடுக்கணும். பைபிள் எடுக்காதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கிடந்துட முடியாது. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தே, நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். அவரை தெரிவதற்கு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறார். ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், சொத்து. அப்ப என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிவதற்கு நான் சூப்பர் மார்க்கெட் போனா தெரிஞ்சுக்கிற முடியாதுங்க. எங்க வரணும்? ஆலயத்திற்கு. ஆலயத்திற்கு 4 வார்த்தைகள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது மட்டுமே அந்த வார்த்தையின் மறு ரூபம் என்னில் உருவம் எடுக்கும். என்னில் உருவம் எடுக்கும். அந்த வார்த்தையின் மறு ரூபத்தை என் வாழ்வில் நான் உணர்ந்து கொள்வதற்கென்றே, வார்த்தையினுடைய மறு ரூபம் என் இதயத்தில் பிறப்பிடம் கொள்வதற்கென்றே நான் எங்கு வர வேண்டும்? ஆலயத்திற்கு வர வேண்டும். காய்கறி வாங்கினா எங்க போறோம்? எந்த மார்க்கெட்டு? சூப்பர் மார்க்கெட்டுக்கா? இன்னைக்கு அதுலயும் சூப்பர் மார்க்கெட்லயும் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? காய்கறியை சூப்பர் மார்க்கெட்லயும் கொண்டு வந்துட்டாங்க. காய்கறி கடைக்கு போவோம். கருவாடு வாங்கினாலும் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டே வந்துடுச்சு இல்லையா? ஆனால் இயேசுவின் அருளை பெறுவதற்கு எங்க தான் செல்லணும்? ஆலயத்திற்கு. ஆலயத்தில் மட்டும்தான். யாருடைய நாமத்தில் நம்ம கூடுறோம்? ஆண்டவருடைய நாமத்தில். அதனாலதான் கத்தோலிக்க திருவை சாதாரண திருவை இல்லைங்க. இத்தனை தலைமுறை பட்டியல்களை கொடுக்கின்றது என்றால் ஆதாரபூர்வமாக பிறந்திருக்கின்றார். வார்த்தையினுடைய மறு ரூபம் உருவம் எடுத்திருக்கின்றது. வார்த்தையினுடைய மறு ரூபம் அன்னை மரியாள் என்னும் பெண்ணின் வழியாக இவ்வுலகிற்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் அன்னை மரியாளுக்கு பேரே என்னது? வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, முதல் நற்கருணை பேழை இல்லையா? வார்த்தையினுடைய உருவம் எங்கு தாங்கி இருந்தது? அருள் நிறைந்தவளே நீர் வாழ்க. யார் உம்மோடு? யார் உம்மோடு? ஆண்டவர் உம்மோடு. அந்த ஆண்டவர் உம்மோடு என்று சொல்லுகின்ற அந்த அருள்மொழி இன்னைக்கு உங்களை பார்த்து, அதே வானதூதர் உங்களை பார்த்து சொல்லணும். எப்படி? அருள் நிறைந்த மக்களே நீங்கள் வாழ்க. யார் உங்களோடு? சத்தமா அதை சொல்றது கூட அசிங்கப்படக்கூடாது நம்முடைய நாக்கு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாட்டே அருமையா பாடுவாங்க. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. அசிங்கப்படுறோம். இயேசுவினுடைய நாமத்தை சொல்றதுக்கு அசிங்கப்படுறோம். இயேசுவினுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு அசிங்கப்படுறோம். இயேசுவினுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு அசிங்கப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் அசிங்கப்படுறோம்னா நான் யாரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. கிறிஸ்தவனாக இருந்து திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையைத்தான் படிச்சிருப்போம் இந்த நாட்கள்ல இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனாவது வாரத்தில் இருக்கிறோம்? ஷார்ட்டா முடிச்சிருங்க, நானும் முடிக்கணும் டயத்துக்கு. எத்தனாவது வாரம்? 3வது வாரம். திருவருகை காலத்தில் 3வது. இந்த 3 வாரத்திலையும் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் அப்படியே உள்வாங்கி பயணிச்சோம். அவர் சொல்றார் பாருங்க, ரம்யான வார்த்தை. அதுதான் திருப்பலியினுடைய மையம். இதோ இறைவனின், அதுவும் வாயில வரல பாருங்க, சொல்லணும் நேரம் சொல்லியிருக்கணும். இதோ இறைவனின் செம்மறி. எத்தனையோ இறைவாக்கினர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்களா? இல்லை. வருவார் வருவார் என சொன்னார்களே ஒழிய யாரும் வந்த பிறகு இவர்தான் அவர் அப்படின்னு சொல்லல. ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. உங்களை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய முகங்கள் தெரிய வேண்டும். அதுதான் கிறிஸ்து அவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்து அவர்கள் இல்லையா? அப்ப உங்களையும் என்னையும் பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது யாருடைய பிம்பம் தெரிய வேண்டும்? யாருடைய பிம்பம்?
கிறிஸ்துவின் பிம்பம், கிறிஸ்துவின் உருவம். நீங்கள் தான் அந்த திருமுகங்கள், திருவினுடைய முகங்களே நீங்கள் தான், வேறு யாரும் அல்ல. அப்ப இயேசுவினுடைய முகத்தை நீங்கள் உள்வாங்கினால் மட்டுமே, இயேசுவினுடைய பிரசன்னத்தை நீங்கள் உள்வாங்கினால் மட்டுமே இது போன்ற அடையாளங்களை நீங்கள் அறிவிக்க முடியும். அறிந்திருந்தால் மட்டுமே அறிவிக்க முடியும். அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தான், ஆமா, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். என்னில் இறைவனுடைய பிரசன்னம் இல்லை என்றால் என் வார்த்தைகளிலும் இறைவனுடைய பிரசன்னம் வருமா வராதா? என்னில் இல்லை என்றால் வார்த்தையிலும் வராது, வாழ்க்கையிலும் வராது. அப்ப என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னில் இருக்கின்ற பொழுது மட்டுமே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 சொன்னது போல, வாழ்வது சத்தமா, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே. இப்ப சொல்லுங்க, உங்களில் வாழ்வது யாரு? உங்களில் வாழ்வது யாரு? இயேசு. இயேசுவினுடைய மக்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வர முடியும், இந்த இடத்திற்கு வர முடியும்.